ஏற்காடு இடைத்தேர்தலில் முறைகேடுகளை கண்காணிக்க 46 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர் மகரபூசணம் தெரிவித்துள்ளார். வரும் 4ஆம் தேதி ஏற்காடு தொகுதியில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. முதல் ஆளாக அறிவிக்கப்பட்டு களமிறங்கியுள்ள திமுக வேட்பாளர் மாறன் தனது பிரச்சாரத்தை விறுவிறுப்பாக நடத்தி வருகிறார். தாமதமானாலும் பெருமாளின் மனைவி என்ற பார்வையில் அதிமுக வேட்பாளர் சரோஜா அமைச்சர்கள் புடைசூழ பிரச்சாரம் செய்து வருகிறார். அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதன்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்த கலெக்டரும் தேர்தல் அலுவலருமான மகரபூஷணம் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி பாரபட்சமின்றி தேர்தல் நடக்கும் என்றார். யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏதாவது சம்பவங்கள் நடக்குமே ஆனால் நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுப்போம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்துள்ள நடைமுறை விதிகள் எந்தவிதமான முரண்பாடும் எந்தவிதமான மனமாச்சரியங்களுக்கும் இடம் கொடுக்காத வகையில் அமலாக்கம் செய்கிறோம். இடைத்தேர்தலுக்கு ஒரு வாரம் காலமே உள்ள நிலையில் வியாழனன்று ஏற்காடு வரும் முதல்வர் ஜெயலலிதா 9 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு வரும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் டிசம்பர் 2ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.